ஒரு வாட்டியும் பார்க்கல, அதான் உண்மையா சொன்னா. ஆன் பண்ணியாச்சா கடவுளா ஃபுல்லா? சரி, உள்ளாட்சி நிர்வாகம். நீங்க பார்க்க போற டாபிக் உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சி அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா பஞ்சாயத்து அப்படின்னு போடலாமா? போடலாமா போட முடியாதா? போடலாமா? போட்டீங்கன்னா தப்பாயிடும். சரியா? உள்ளாட்சி அப்படின்ற வார்த்தை ரெண்டு விஷயங்களை குறிக்குது. ஒண்ணு பஞ்சாயத்து ராஜ், இன்னொன்னு நகராட்சி அமைப்பு முறையை குறிக்குது. அதாவது பஞ்சாயத்து அப்படின்றது தமிழ்ல அதுக்கு என்ன வார்த்தை? பழங்கால புத்தகங்கள்ல, அதாவது பழைய ஸ்கூல் புத்தகத்துல ஐம்பேராயம் அப்படின்ற வார்த்தையை குறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாஞ்ச் அப்படின்ற ஒரு வடமொழிக்கு 5 அப்படின்னு பொருள். ஆயம்னா தீர்வு காண்றது, இது பேர் ஆயம். அப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மரத்தடியில ஒரு சொம்பு வச்சுக்கிட்டு தலைவர் ஒரு 5 பேர் உட்கார்ந்து எல்லா பஞ்சாயத்தையும் முடிச்சுடுவாங்க. கிராம அமைப்புன்றது அப்படித்தானே இருந்துச்சு. அது இப்ப பஞ்சாயத்து அப்படின்ற வார்த்தை நம்ம ஊர்ல நம்ம என்ன சொல்றோம்னா ஊராட்சி. தமிழ்ல பயன்படுத்துற வார்த்தை என்னது? ஊராட்சி. ஊர்ல உள்ள மக்கள் பண்ற ஆட்சி, அதான் ஊர் ஆட்சி. அப்ப ஊராட்சி அப்படின்ற வார்த்தை பஞ்சாயத்துன்ற வார்த்தையும் ஒண்ணுதான். ஆனா உள்ளாட்சின்ற வார்த்தையும் பஞ்சாயத்து ஊராட்சின்ற வார்த்தையும் ஒண்ணு சேர்க்காதீங்க. உள்ளாட்சி அப்படின்னா என்ன? இப்ப மத்தியில மத்திய அரசு ஆட்சி பண்ணுது, மாநிலத்துல மாநில ஆட்சி நடக்குது. மாநிலத்துக்கும் மத்தியக்கும் இடையில என்ன ஆட்சி இருக்குன்னா ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த மாநில ஆட்சின்றத நிர்வாக வாரியா அப்படி பிரிக்கலாம், ஒரு மாவட்ட ஆட்சின்னு சொல்லலாம். சரியா? அதற்கு கீழேயும் ஆட்சி அதிகாரத்தை பரவலாக்கணும். அப்ப அந்த பரவலாக்குறதுக்காக கொண்டு வந்ததுதான் என்னது? உள்ளாட்சின்ற அமைப்பு முறை. உள்ளாட்சின்ற அமைப்பு முறையை ரெண்டா பிரிச்சிருக்கோம். ரெண்டா பிரிச்சதும் வந்து மத்திய அரசு அளவுல இருக்கா, இல்ல மாநில அரசு அளவுல இருக்கா, இல்ல மாவட்ட அளவுல இருக்கா? மாவட்ட அளவுல தான். மாவட்ட அளவுல தான் நம்ம ரெண்டா சொல்றோம். இந்த பஞ்சாயத்து ராஜ்ன்றது மாவட்ட அளவுல உள்ளதான். நகர அமைப்புன்றது நகர்பாலிகா இல்ல நகர அமைப்புன்றது என்னதான்? ஒரு மாவட்ட அளவுல உள்ள அமைப்பு தான். சரி, இந்தியாவில உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்றது எந்த காலத்துல இருந்து நடைமுறையில இருக்கு? சரி, சோழர் காலம். சோழர் காலம்னா எந்த கல்வெட்டை சொல்லுவோம்? உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்துல இருக்கு? காஞ்சிபுரம். அப்ப காஞ்சிபுரம் வந்து பல்லவர் ஆட்சி பகுதியில அங்க இருந்ததா? சொல்லுங்க. ரெண்டு பேருக்குமே வரும். எப்படின்னா பல்லவர்களை முறியடித்தன சோழர், சோழர்களை முறியடித்தன பல்லவர். ரெண்டு பேருமே ஃபைட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்ப காஞ்சிபுரத்துல உத்திரமேரூர் அப்படின்ற கல்வெட்டு இருந்தது. அது யாரோட காலத்துது? சோழர் காலத்துல. மன்னர் பேர் என்ன? முதலாம் பராந்தக சோழன். அந்த முதலாம் பராந்தக சோழனோட கல்வெட்டுல என்ன இருந்ததுன்னா குடவோலை முறைன்னு ஒண்ணு இருந்தது. அப்ப குடவோலை முறையில வந்து 2 சபை இருந்தது. ஒண்ணு ஊர் சபை, இன்னொன்னு பொது சபை அப்படின்னு 2 இருந்துச்சு. சரியா? அப்ப அந்த குடவோலை முறையில ஒரு கிராம நிர்வாகம் இப்படி நடக்கணும்ன்றத சோழ காலத்திலயும் நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த கல்வெட்டு மூலமா. சரி, இது தென்னிந்தியாவை நம்ம பார்த்தோம். இப்ப வடக்கு யார் காலத்துல எல்லாம் இருந்துச்சு? மௌரியர் காலத்திலயும் கிராம பஞ்சாயத்து அப்படின்ற அமைப்புகள் இருந்திருக்காது. பஞ்சாயத்துன்னு இருந்திருக்காது. ஒரு கிராம நிர்வாகம்ன்ற அமைப்பு யார் காலத்துல எல்லாம் இருந்திருக்கு? மௌரிய காலத்துல எல்லாம் இருந்திருக்கு. இப்படி வரலாற்று ரீதியா மன்னர்கள் காலத்துல பார்த்துட்டோம். இதுவே ஆங்கிலேயர் முறையில யாரு அதை முக்கியத்துவம் கொடுத்தா? ரிப்பன் பிரபு. சரியா? தல சுய ஆட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு? ரிப்பன் பிரபு. அதே உள்ளாட்சி முறையின் தந்தைன்னு அழைக்கப்பட்டாலும் ரிப்பன் பிரபு தான். எப்படின்னாலும் உங்களுக்கு கேட்கலாம். இதை வந்து எப்பன்னா 1882 அறிமுகப்படுத்துவார். 1882 ரிப்பன் பிரபு தான் அறிமுகப்படுத்துவார். சரி, ரிப்பன் பிரபு அறிமுகப்படுத்துவாரு. அதனாலதான் அவர் புகழ் பெற்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா கிராம அளவுல ஒரு உள்ளாட்சி அப்படி அமைப்புகள் இருக்கணும், மக்கள்கிட்ட அதிகாரம் பரவலாக்கணும் அப்படின்ற கான்செப்ட கொண்டு வந்தது யாரு? ரிப்பன் பிரபு. இது நடந்தது எப்ப? 1882. சரி, அப்ப 1950 தானே அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. எந்த நாள்?
ஜனவரி 26 குடியரசு தினத்தன்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு. சரி, அப்ப குடியரசு தினத்தன்னைக்கு நடைமுறைக்கு வந்தப்ப பஞ்சாயத்து ராஜ்ன்ற அமைப்பு வந்து இருந்துச்சா அரசமைப்புல? இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா பஞ்சாயத்து ராஜ்ன்ற அமைப்பு 1992ல 73வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசமைப்புல சேர்க்கப்படுது. சரியா? இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்தப்ப பஞ்சாயத்து ராஜ்ன்ற அமைப்பு முறை இருந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு கூட்டு காரணங்களை கேட்டாங்கன்னா இல்ல. சரியா? ஆனா பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு அரசியலமைப்பு இருந்துச்சு. அதே ஆர்டிகல் 40. சரியா? ஆர்டிகல் 40 என்ன சொல்லுது? கிராம பஞ்சாயத்துன்ற ஒண்ண அமைக்கணும் அப்படின்னு அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்ல சொல்லுச்சு. இத இந்த ஆர்டிகளை வச்சுக்கிட்டுதான் இந்த 1992ல 73வது சட்ட திருத்தம், அப்புறம் 74வது சட்ட திருத்தம், இது ரெண்டுமே இந்திய அரசமைப்புல பண்றாங்க. சரி, பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துன்னு ஒரு அமைப்பு இருக்கணும், அந்த கிராமம் தன்னிறைவு பெற்றதா இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? காந்தி, மகாத்மா காந்தி தான். சரியா? அவர் தான் கிராம சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு கான்செப்டே சொல்றாரு. கிராம சுயராஜ்யம் அப்படின்ற கான்செப்டை முன்னிச்சது யாருதான்? காந்தி தான். இந்தியாவின் முதுகெலும்பு கிராமம் தான், கிராமம் இல்லைன்னா இந்தியாவே இல்ல அப்படின்னு சொன்னது காந்தி. அப்ப காந்தியோட கிராம சுயராஜ்யம் அப்படின்றத அடைகிறதுக்கு காரணமா இருந்த சரத்து எதுன்னு கேட்டாங்கன்னா எதுதான் சொல்லணும்? 40. சரி, 73வது சட்ட திருத்தம் பார்த்தோம். இது எந்த பகுதியில் இருக்கு? பஞ்சாயத்து ராஜ்ன்றது பகுதி 9. அதுவே 74வது சட்ட திருத்தம், இதுவும் 1992. இது எந்த பகுதியில் இருக்கு? 9A. சரி, பகுதி பார்த்துட்டோம். இது பட்டியல்ல 11வது பட்டியல் 12வது பட்டியல்ல இருக்கு. சரியா? அரசமைப்பு இது வந்து பகுதி, இது வந்து என்னது? அட்டவணை. அட்டவணையில 11வது அட்டவணை 12வது அட்டவணையில இடம்பெற்றிருக்கு. முதல்ல இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்பு எங்க நடைமுறைப்படுத்தப்பட்டது? ராஜஸ்தான்ல. அந்த கிராமம் பேர் என்ன? நாகூர். ராஜஸ்தான்ல உள்ள நாகூர்ல எந்த ஆண்டு? 1959. 1959 அக்டோபர் 2. நாகூர், ராஜஸ்தான்ல உள்ள நாகூர். தொடங்கி வைத்தவர் யார்? நேரு. ஜவஹர்லால் நேரு தான் தொடங்கி வச்சார். இந்தியாவில முதல்ல நகராட்சி இல்ல மாநகராட்சி அப்படின்னா எதை சொல்லலாம்? 1968 உருவாக்கப்பட்ட 688 உருவாக்கப்பட்ட சென்னை தான் இந்தியாவோட முதல் மாநகராட்சி. இது இன்னும் விளக்கமா சொல்லணும்னா உலகத்தின் 2வது மாநகராட்சி. சரியா? உலகத்தோட முதல் மாநகராட்சி எதுன்னு கேட்டா லண்டன். லண்டன் தான் முதல் மாநகராட்சி. 2வது மாநகராட்சி என்னது? சென்னை, அப்போதைய மெட்ராஸ். 1688. சென்னையில வந்து மாநகராட்சிக்குன்னு ஒரு கட்டடம் இருக்கும், பீச் ரோட்ல இருக்கும், வெள்ளை கலர்ல. அந்த கட்டடத்துக்கு பேர் என்னன்னு தெரியுமா? ரிப்பன் மாளிகை. சரியா? தலசி ஆட்சியின் தந்தை அவருடைய பேரே வச்சுட்டாங்க, ரிப்பன் மாளிகை. சென்னை மாநகராட்சி கட்டடத்தின் பெயர் ரிப்பன் மாளிகை.
தற்போதைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை மாநகராட்சி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 25 25 மாநகராட்சிகள் இருக்கு. 2024 நிலவரப்படி 25 மாநகராட்சிகள் இருக்கு. 26வது மாநகராட்சியாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நீலகிரி. நகர்மன்றத்துல ஒப்புதலுக்காக இருக்கு. சரியா? அந்த நகர்மன்றத்துல ஒப்புதல் பெற்றது முடிஞ்ச உடனே மாநில அரசு அதற்கு அங்கீகாரம் அளித்து மாநகராட்சியா மாற்றும். சரியா? 26வது மாநகராட்சியாக பரிசீலனையில் உள்ள நகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி. நீலகிரினா நம்ம எதை சொல்லணும்? தலைநகர் என்னது? உதகமண்டலம், ஊட்டின்னு கூட இருக்கும். சரியா? அத சொல்லணும். இது இன்னும் நீங்க எதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னா 2021 படி 21 மாநகராட்சி இருந்தது. 2024 4 மாநகராட்சி அறிவிக்கப்பட்டு தற்போதைக்கு 25 மாநகராட்சி இருக்கு. அந்த 4 மாநகராட்சி என்னென்னு சொல்றேன், எழுதிங்க. புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. 4 மாநகராட்சிகளின் பெயர் என்னன்னா புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. சரி, இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிறது எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்? 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ். 3 அடுக்குன்னா என்னென்ன வரும்? சொல்லுங்க. மாவட்ட அளவுல மாவட்ட ஊராட்சி, அதுக்கப்புறம் ஒன்றிய ஊராட்சி, அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி. சரியா? மொத்தம் எத்தனை இருக்கு? 3 அடுக்கு. 3 அடுக்கு நான் எழுதியிருக்கேன். சரியா? 3 அடுக்கு முறை அப்படின்றது மாவட்ட அளவுல மாவட்ட ஊராட்சி, ஒன்றிய அளவுல ஒன்றிய ஊராட்சி, கிராம அளவுல கிராம ஊராட்சி. இதான் 3 அடுக்கு. இதை சிம்பிளா சொல்ல போனோம்னா, நம்ம ஒரு கிராமத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டு போட போறோம். ஒரு உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்குது. அப்பனா நம்மளுக்கு எத்தனை ஓட்டு கொடுத்துருப்பாங்க? 4 ஓட்டு. சரி, 3 இந்த வந்துட்டு இன்னொன்னு என்ன? வார்டு உறுப்பினர், மெம்பர்னு சொல்லுவோம். சரியா? ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அந்த கிராமம் பல வார்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுப்போம். அப்ப நம்ம வார்டு என்னவோ அந்த உறுப்பினருக்கு நம்ம ஓட்டு போடுவோம். அதுக்கு அடுத்தது அந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்கு பஞ்சாயத்து தலைவர் பிரசிடண்ட் இருப்பாரு. அந்த பிரசிடண்ட்டுக்கு ஒரு ஓட்டு போடுவோம். அதுக்கப்புறம் ஒன்றிய குழு உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு போடுவோம். சரியா? அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு போடுவோம். சரி, தலைவர் கிடையாது. தலைவர்ன்றது மறைமுக தேர்தல். சரியா? சரி, அப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்டாக ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். கிராம அளவுல மறைமுக தேர்தல் நடக்குதா இல்லையா? என்ன நடக்குது? துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மட்டும்தான் மறைமுக தேர்தல். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப என் கிராமத்துல 7 வார்டு இருக்கு. 7 வார்டு 7 உறுப்பினருக்கு ஓட்டு போட்டாங்க. 7 உறுப்பினர் வந்துட்டாங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு ஓட்டு போட்டோம். பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாச்சு. பஞ்சாயத்து துணைத் தலைவர், அதான துணை பிரசிடண்ட், வைஸ் பிரசிடண்ட். வைஸ் பிரசிடண்ட தேர்ந்தெடுக்கிறது அந்த 7 உறுப்பினர்கள்ல ஓட்டு போட்டு மெஜாரிட்டி யாரோ அவங்க தான் வைஸ் பிரசிடண்ட். அந்த 7 உறுப்பினர்ல ஒரு ஆள் தான் யாரு? வைஸ் பிரசிடண்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப கிராம அளவுல ஊராட்சின்றது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? கிராமத்துல மெம்பருக்கு தனியா ஓட்டு போடுவோம், பிரசிடண்ட் தனியா ஓட்டு போடுவோம். அந்த மெம்பருக்குள்ள மெஜாரிட்டி யார் ஓட்டு வாங்குறாங்களோ அந்த உறுப்பினர் தான் யாராரு? வைஸ் பிரசிடண்ட். அப்ப இது முடிஞ்சிருது. ஒன்றிய குழு உறுப்பினருக்கு நம்ம ஓட்டு போடுறோம். சரியா? அப்ப ஒன்றிய குழு உறுப்பினருக்கு ஓட்டு போட்டோம்னா ஒன்றிய குழு உறுப்பினர்லாம் செலக்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தேர்தல் வச்சு
அவங்க யாரை செலக்ட் பண்ணுவா? ஒன்றிய குழு தலைவரை செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஒன்றிய குழு தலைவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சேர்மன் சொல்லுவோம். ஊராட்சி ஒன்றிய ஊராட்சிக்குள்ள சேர்மன் அவர். இதே மாதிரிதான் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர். அப்ப மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் ஓட்டு போடுவோம். அந்த உறுப்பினர்கள் எல்லாம் மறைமுக தேர்தல் என்ன பண்ணுவாங்க? மாவட்ட ஊராட்சி குழு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? சரி, இப்ப உங்களுக்கு இன்னும் சிம்பிளான கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப கிராம ஊராட்சின்னு இருக்கு. கிராம ஊராட்சியின் நிர்வாக அலுவலர் யாரு? நான் கேட்டது அலுவலர், அப்பனா செயலர், இல்ல பஞ்சாயத்து கிளர்க். ஊராட்சி செயலர்ன்றது தமிழ்ல சொல்லணும், பஞ்சாயத்து கிளர்க்குன்னு சொல்லலாம், சொல்றாங்க பழைய வார்த்தை. சரியா? அப்ப ஒரு ஊராட்சி, கிராம ஊராட்சியின் நிர்வாக அலுவலர் அப்படின்னு கேட்டா வேற, நிர்வாக தலைவர்னு கேட்டா வேற. நிர்வாக தலைவர்னு கேட்டா நீங்க பிரசிடண்ட சொல்லணும். நிர்வாக அலுவலர்னு கேட்டா எதை சொல்லணும்? அந்த கிளர்க், அந்த ஆபீஸ் இருக்கும், அந்த ஆபீஸ்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்கதான் கிளர்க்கு. சரியா? அது ஒரு குரூப் 4 போஸ்ட் கிடையாது. ஒரு அரசியல்வாதி மூலம் பரிந்துரைக்கப்பட்டு இல்ல பணம் கொடுத்து வாங்குற போஸ்ட் தான் இன்ன வரைக்கும் இருக்கு. நிறைய ஊர்ல பார்த்திருப்பீங்க அந்த போஸ்ட். ஆனா குரூப் 4 சேலரி வாங்குவாங்க. சரியா? குரூப் 4க்கான நிகரான சேலரி கிடைக்கும். ஆனா அது என்ன போஸ்ட் தான்? அது நியமிக்கப்படும் பதவி தான். சரியா? பஞ்சாயத்து கிளர்க்குன்ற போஸ்ட். சரி, இப்ப சொல்லுங்க, கிராம ஊராட்சியின் நிர்வாக தலைவர்னு கேட்டா யாரு? பிரசிடண்ட். நிர்வாக அலுவலர்னு கேட்டா யாரு? செயலர். சரி, அதுவே ஒன்றிய ஊராட்சியில நிர்வாக தலைவர்னு கேட்டா சேர்மன். சரியா? ஒன்றிய ஊராட்சியில நிர்வாக அலுவலர்னு கேட்டா பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் தமிழ்ல கரெக்ட் தானே? சாரி, வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர் தமிழ்ல. பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். பிளாக்ன்றது என்னது? வட்டாரம். சரியா? பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். இது ஒன்றிய ஊராட்சியில அதோட நிர்வாக அலுவலர்னு கேட்டா யார சொல்லணும்? பிடிஓ. அது ஒன்றிய ஊராட்சியில நிர்வாக தலைவர்னு கேட்டா யார சொல்லணும்? சேர்மன். இல்ல ஒன்றிய ஊராட்சி குழு தலைவர்னு சொல்லலாம், சேர்மன் சொல்லலாம், எப்படி வேணாலும் இருக்கும். அதுல ட்விஸ்டா கேட்கலாம். சரி, அது இங்க வந்துருங்க. ஒரு மாவட்ட ஊராட்சி குழு இருக்கு. மாவட்ட ஊராட்சி குழுவின் தலைவர்ன்றது யாரு? அந்த ஊராட்சி குழு தலைவர். அதுவே மாவட்ட ஊராட்சின்னு இருக்குல்ல, மாவட்ட ஊராட்சியின் தலைமை அலுவலர்னு சொல்லலாம். யார சொல்லலாம்? கிடையாது, மாவட்ட ஆட்சியர் தான். சரியா? அது எப்படி சொல்லணும்னா, இப்ப வந்து ஏடி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். சரியா? ஏடின்ற வார்த்தை எங்க எதை குறிக்குது? அசிஸ்டன்ட் டைரக்டர். சரியா? அப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா டைரக்டர்னா யாரா இருக்கும்? கலெக்டரா தான் இருக்கும். நான் இப்ப தமிழ் இன்னொரு சொல்றேன். மாவட்ட ஊராட்சி குழுவின் இயக்குனர் யார் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கிறாங்க. மாவட்ட ஊராட்சி அப்படின்ற அமைப்போட இயக்குனர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க மாவட்ட ஆட்சியரை எழுதணும். மாவட்ட ஊராட்சியின் உதவி இயக்குனர் இல்ல அப்படிதானே? உதவி இயக்குனர்னா தான் ஏடி. திட்ட இயக்குனர் வேற. அது வந்து என்னன்னா பிடின்னு சொல்லுவாங்க. சரியா? ப்ராஜெக்ட் டைரக்டர், பிடி. அது ஏடிக்கு அடுத்த நிலையில உள்ளதானே பிடி. பிடின்னு ஒண்ணு உண்டு. அதாவது திட்ட இயக்குனர் மாவட்ட அளவுலயும் உண்டு ஊரக வளர்ச்சித்துறையில. அப்ப ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த மாவட்ட அளவுல உயர்ந்த பதவினா ஏடி தான் சொல்லணும். ஏடி யார் கண்ட்ரோல்ல வரும்? கலெக்டர் கண்ட்ரோல் வரும். அப்படித்தானே கரெக்ட் தானே சொன்னது? உதவி இயக்குனர். இது வந்து பஞ்சாயத்து, இது வந்து திட்ட இயக்குனர். ஓகே, இப்ப நான் சொன்னது புரியுதா? இது வந்து குழப்பம் இருக்கா? எதை சொல்றேன்? இதை மட்டுமா? அதாவது மாவட்ட ஊராட்சியோட இயக்குனர் யார்? இல்ல மாவட்ட ஊராட்சி வளர்ச்சி குழு இயக்குனர் சொல்லாம மாவட்ட ஊராட்சி வளர்ச்சி குழு இயக்குனர். தமிழ்ல ஒரு வித்தியாசமான வார்த்தை வரும், அதான் தெரியல. மாவட்ட ஊராட்சியோட இயக்குனர்னு கேட்டா நீங்க கலெக்டர் தான் சொல்லணும். உதவி இயக்குனர்னு கேட்டா அது ஏடி பஞ்சாயத்து, கலெக்டர் கீழே அடுத்த போஸ்ட். எல்லாமே மாவட்ட அளவுல யார் தலைமையில தான் இருக்கும்? கலெக்டர் கீழே தான் இருக்கும்.
சரியா? பிடின்றது வந்து திட்ட இயக்குனர். திட்ட இயக்குனர்ன்றது இது எப்படி சொல்லலாம்? இது வந்து உள்ளாட்சியில தானே வரும். உள்ளாட்சி இது வந்து இதுலயும் வருமா? நகர்ப்புறத்துக்கும் சேர்ந்து வருமா? வராதுல. பஞ்சாயத்துக்கு மட்டும் தான். பஞ்சாயத்துக்கு திட்ட இயக்குனர் தான் பிடி. இது வந்து மாவட்ட அளவில் உள்ள போஸ்ட். கேடர் வந்து ஐஎஸ் கேடர் தான் வரும். அதாவது அடிஷனல் கலெக்டர் தான் வரும். அதாவது அடிஷனல் கலெக்டர் போஸ்ட்ல உள்ளவங்க தான் இந்த பதவி வைக்க முடியும். புரியுதா? நம்ம IAS இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சொல்லுவோம்ல, இவங்க வந்து மாவட்ட ஆட்சியருக்கு IAS சொல்லுவோம். சரியா? சில சமயங்கள்ல ட்ரெயினிங் ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல என்ட்ரானவங்கள ஆர்டிஓவும் உட்கார வைப்பாங்க. சரியா? சப் கலெக்டர் வேற சார், இது ஏசியும் வரும் சார். சப் கலெக்டரும் வேணும். இல்ல, ஆடியோவுக்கு வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கலெக்டரும் வரும், சப் கலெக்டரும் வரும். 2 போஸ்டுமே வரும். நம்ம கமல் கிஷோர்னு நாகப்பட்டினத்துல ஒருத்தர் இருந்தாரு, மலையாளக்காரு. அவர் என்ன ஆடியோன்னு சொல்லாதீங்க, என்ன ஐஎஸ்ன்னு சொல்லுங்க, இந்த போஸ்டிங் வந்து உட்கார வச்சுட்டாங்கன்னு சண்டை போடுவாரு. சும்மா சொன்னா. சரி, இப்ப கிராம ஊராட்சி பார்த்துட்டோம். இந்த கிராம ஊராட்சியில அடுத்தது நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா, கிராம சபை அப்படின்ற ஒண்ணு இருக்கணும். அந்த கிராம சபை வந்து ஆண்டுக்கு இப்ப எத்தனை முறை கூடணும்? 6 முறை கூடணும். எந்தெந்த நாள்ல கூடணும்? ஜனவரி 26 நமக்கு தெரியும், குடியரசு தினம். சுதந்திர தினத்தை அடுத்த சொல்லுங்க. சுதந்திர தினம் எப்ப? ஆகஸ்ட் 15. எப்பயும் உள்ள மித்த 2 சொல்லுங்க. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, மே 1 தொழிலாளர் தினம் இல்ல தொழிலாளர் தினம். சரியா? இப்பதான் சொல்லலாம். இந்த 4 நாளும் ரெகுலரா நடந்தது. இப்ப நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்ததுக்கு கூடுதலா 2 அறிவிச்சிருக்காரு. ஒண்ணு உள்ளாட்சி தினம் நவம்பர் 1, இன்னொன்னு தண்ணீர் தினம் மார்ச் 22. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. மொத்தம் 6 நாள்ல நடக்குது. சரியா? 6 நாட்கள் மினிமம் கூடியாகணும். மேக்சிமம் எத்தனை நாள் வேணாலும் கூடலாம். சரி, இந்த கிராம சபைன்னு சொல்றோம்ல, இந்த கிராம சபையில யார் யாரெல்லாம் பங்கு பெற முடியும் சொல்லுங்க? மக்கள் எல்லாரும். மக்கள் எல்லாரும் அப்படின்ற வார்த்தை தவறானது. அந்த கிராம பஞ்சாயத்தில் உள்ள வாக்காளர்கள், இதுதான் கரெக்டா சொல்லலாம். மக்கள் எல்லாரும்னா இப்ப நான் என் ஊரு வேற சார், உங்க ஊரு கிராம பஞ்சாயத்து சபையில் நான் வந்து கலந்து முடியுமா? கிடையாது. முடியும். எப்படி முடியும்னா, நான் ஒரு அலுவலரா இருக்கேன், அந்த செக்ஷனுக்கு வரேன் அப்படின்னா வரலாம். சரியா? சாதாரணமாக ஒரு கிராம சபை நடக்குது அப்படின்னா அந்த கிராமத்துல அந்த கிராம பஞ்சாயத்துக்குள்ள வாக்காளரா உள்ள ஒரு வாக்காளர் மக்கள் எல்லாருமே அந்த கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கலாம். சரியா? இது இல்லாம அந்த ஆர்கனைசிங் பண்ற அலுவலர்கள் கலந்துக்கலாம். யார் வரலாம்? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வரலாம், ஒரு BDO வரலாம், ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல சார்ந்தவங்க வரலாம், சுகாதாரத்துறை சார்ந்தவங்க வரலாம். ஆலோசனை குழுவில் அவங்களாம் இடம்பெறுவாங்க. அதுவும் அலுவல் ரீதியா மட்டும் தான் வர முடியும். வேற டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க, வேற ஏரியாவில் உள்ளவங்க வந்து கலந்துக்க முடியாது. அந்த ஏரியாவுக்கு யார் அலுவல் ரீதியா இருக்காங்களோ அவங்க வந்து கலந்துக்கலாம் ஆலோசனைக்காக. சரியா? அப்ப ஒரு கிராம சபைன்னா அந்த அந்த கிராமத்துல உள்ள வாக்காளர்கள் மட்டும் தான் கலந்துக்க முடியும். வாக்காளர்னா என்ன? 18 வயசு பூர்த்தியானவர்களா கலந்துக்கலாம். 18 வயசு கம்மியா உள்ளவங்களா கலந்துக்க முடியாது. புரியுதா? சரி, கிராம சபை கூட்டம் எதுக்காக நடைபெறுது? கடந்த ஆண்டின் வரவு செலவு திட்டம் எவ்வளவு சமர்ப்பிப்பாங்க, அதை பத்தி விவாதிக்கலாம். திட்டத்தோட பயனாளர்கள் யார் இருக்காங்களா தேடி பண்ணலாம். எனக்கு நான் குடிசையில இருக்கேன், எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு, அந்த ஸ்கீம்ல போட்டு கொடுங்க அப்படின்னா பண்ணலாம். சரியா? தீர்மானம் நிறைவேற்றலாம் அந்த கூட்டத்துல. அடுத்தது வேற எதுவும் திட்டங்கள் முன்னெடுப்பு செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம சும்மா சொல்லணும், மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு எலெக்ஷன் அப்பயும் பேசுறாங்க. ஒரு கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றினா அந்த கிராமத்துல ஒயின் ஷாப் இல்லாம பண்ண முடியும். தெரியுங்களா? தீர்மானம் நிறைவேற்றினா போதும், அந்த ஒயின் ஷாப்பை கண்டிப்பா அரசாங்கம் என்ன பண்ணி ஆகணும்? ஒயின் ஷாப் மாத்தி ஆகணும். அப்ப தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமத்திலும் தீர்மானத்தை கொண்டு வந்தா தமிழ்நாட்டுல ஒயின் ஷாப் இருக்காது. இதான் உண்மை. ஆனா மக்கள் செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. ஆட்சியாளரை மட்டும் தான் குறை சொல்லுவாங்க. நம்மளும் பண்ணலாம். சரியா? அப்ப அதிகார பரவலாக்கல் அப்படின்றது
இந்த இடத்துல மட்டும்தான் நடக்குது, பொதுமக்களுக்கு நிர்வாகத்துல. சரியா? இப்ப ஒரு ஒரு மாநில அரசு ஒரு பொதுமக்கள் போய் நிர்வாகம் பண்ண முடியுமா? மத்திய அரசுல போய் ஒரு பொதுமக்கள் நிர்வாகம் பண்ண முடியுமா? ஒரு எம்எல்ஏ பண்ணலாம், ஒரு மினிஸ்டர் பண்ணலாம், ஒரு எம்பி பண்ணலாம். சரியா? நடக்கிற செயல் திட்டம் என்ன, நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம அதுக்கு என்ன ஐடியா கொடுக்கலாம், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன செலவு பண்ணான்னு கேள்வி கேட்கலாம். அப்ப ஒரு பொதுமக்களுக்கு அதிகாரம் கொடுக்கும் இடமாக எது விளங்குது? கிராம சபை. சரியா? இந்திய ஆட்சித்துறையின் ஆணிவேராக விளங்குது அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் ஸ்கூல் புக்ல. எதுனா கிராம சபையை சொல்லியிருப்பாங்க. சரி, கிராம சபை நடக்குது. இந்த கிராம சபைக்கு தலைமை தாங்குவோர் யார்? ஊராட்சி மன்ற தலைவர், பிரசிடண்ட் தான் தலைமை தாங்குவார். கிராம சபை நடக்குதுன்னா அந்த கிராம சபைக்கு தலைமை தாங்குவோர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரசிடண்ட் தான். இதுல நான் பேச கடைசி வரைக்கும் இதுல சரி. பொதுவா கிராமம் இந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்கு, இதுக்கும் விஓவுக்கும் சம்பந்தம் உண்டா? இப்ப கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு விஓ ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா நிர்வாக ரீதியா? எதா இருந்தாலும் அவர் தான், அது வேற. சரியா? உள்ளாட்சிக்கும் வருவாய்க்கும் வேற. வருவாய் கிராமம்னு ஒரு பேர் இருக்கும், அது உள்ளாட்சியில வருமா, உள்ளாட்சியில செட் ஆகுமானா அது கிடையாது. சரியா? உள்ளாட்சி அமைப்பையும் நீங்க ஊரக வளர்ச்சித்துறையும் ஓரளவுக்கு லிங்க் ஆகும். ஆனா இந்த வருவாய் துறை அப்படின்றது இந்த அமைப்புல வராது, அது தனியா சொல்றேன். எப்படின்னா இப்ப விஓ இருக்காரு, விஓ வந்து சிட்டா வழங்குவாரு, அடங்கல் வழங்குவாரு, இந்த எல்லாம் பண்ணுவாரு. சரியா? ஒரு பில்டிங் அப்ரூவலுக்கு போய் நீங்க விஓட்ட நிக்க முடியுமா? முடியாது. அது எங்க வந்துடும்? ஊராட்சியில வந்துடும். சரியா? ஊராட்சியில என்னென்ன வேலை எல்லாம் நடக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. சாலை அமைக்கிறது யார்கிட்ட வரும்? கிராம சாலைகள் ஊராட்சி, தெருவிளக்குகள் ஊராட்சி. உங்க ஸ்ட்ரீட் லைட் ஏரியால அப்படின்னா நீங்க யாருக்கு உடனே போன் பண்ணுங்க? பிரசிடண்ட் கிடைப்பீங்க, இல்ல அந்த வார்டு மெம்பருக்கு சொல்லுவீங்க, இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இல்ல பாத்து கொடுங்க. அப்ப அது எந்த செலவுல நடக்குது? கிராம ஊராட்சி செலவு நடக்குது. ஒரு வாய்க்கா சரியில்லை, ஒரு உடம்பு போயிட்டு சீரமைக்கிறாங்க, அங்கதான் பண்ணுவீங்க. சரியா? தொழிலறி கட்டுறீங்க, அங்கதான் கட்டுவீங்க. நான் ஒரு கிராமத்துல கடை வச்சிருக்கேன் சார், நான் தொழிலறி கட்டுறேன், அங்கதான் கட்டுவீங்க. ஒரு ஸ்கூல் இருக்கு சார் நம்ம கிராமத்துல, இப்ப எங்க பஞ்சாயத்துக்குளம் கிராமத்துல அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, ஊராட்சி தொடக்கப்பள்ளி. அங்க வேலை பார்க்குற 2 டீச்சரும் அங்கதான் வரி கட்டுவாங்க. 6 மாசம் 1250 ரூபாய் வரி கட்டுறாங்க. 1250, 1250 வருஷத்துக்கு 2500 ரூபாய் வரி கட்டுறாங்க. யாருக்கு இன்கம் அது? ஊராட்சி. இப்ப நான் பஞ்சவாளத்தில் வேலை பார்க்குறேன் சார், நான் பஞ்சவாளம் எனக்கு சொந்த ஊர், நான் வேதாந்தத்துல வேலை பார்க்குறேன். அப்ப நான் தொழில் வரி கட்டுறேன், வேதாந்தி முனிசிபாலிட்டி கட்டுறேன். அப்ப என்னால யாருக்கு இன்கம் 2500 ரூபாய்? நகராட்சிக்கு வருமானம். புரியுதா? அப்ப அரசு வேலை பார்ப்பவர்கள் 6 மாதத்தோட 1250 ரூபாய் கட்டுறாங்க, சேலரியை பொறுத்தது. ஹையஸ்ட் இப்ப 1250 போயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப அங்க அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில பணியாற்றும் அரசு பணியில் உள்ளவங்க அந்த பஞ்சாயத்துக்கு என்ன பண்ணணும்? தொழில் வரி கட்டணும். அது இது வரும். கடை வச்சிருக்கோம், அவங்க தொழில் வரி கட்டணும். அது எதுதான் வருமானம்? இந்த கிராம ஊராட்சிக்கு தான் வருமானம். இப்ப நான் ஒரு வீடு கட்ட போறேன், எனக்கு ப்ளூ பிரிண்ட் ஆன்லைன்ல அப்ரூவல் வாங்கணும், பஞ்சாயத்துக்கு வரி கட்டணும். அந்த வரி இதுலதான் வருது, கிராம ஊராட்சி. நான் வீடு வச்சிருக்கேன் சார், குச்சி வரி கட்டுறேன், அது இதுலதான் வருது, கிராம ஊராட்சி. நான் வந்து நிலம் வச்சிருக்கேன் சார், அதுக்கு வரி கட்டுறேன், அதுவும் கிராம ஊராட்சி. சரியா? வீட்டு வரி வந்து எனக்கு 100 ரூபாய் சார், 110 ரூபாய் வாங்குறாங்க சார் அப்படின்னா 100ல் 10% என்ன வரி? நூலக வரி. ஓகேவா? வீட்டு வரி போடுறப்ப கண்ணுக்கு தெரியாம ஒரு 10% நூலகத்துக்கு வரி கட்டுறோம் நம்ம. ஓகேவா? 10% நூலக வரி குச்சி வரி கட்டுறப்ப கட்டுறோம். அப்ப நூலக பராமரிப்பு யாரோட கண்ட்ரோல் தான்? கிராம ஊராட்சி. அதுக்கும் நம்ம வரி கட்டுறோம். தண்ணீர் வரி, குடிநீர் நம்ம குழாய் வருது சார், தண்ணீர் வரி அதுவும் கட்டுறோம். இது இப்ப பாதாள சாக்கடை திட்டத்திலாம் நகராட்சிகள் நடைமுறைக்கு வருதுல, அவங்க பாதாள சாக்கடை திட்டத்துக்கு பணம் கட்டுவாங்க. அப்ப இதெல்லாம் எதோட ஆதாரம்? வரி ஆதாரத்தை எல்லாம் யார் பயன்படுத்துறா? கிராம ஊராட்சி பெற்றுக்கொள்ளுது. மறுபடியும் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க.
சரி, அப்ப கிராம ஊராட்சி பற்றி பார்த்துட்டோமா? அடுத்தது ஒன்றிய ஊராட்சி. ஒன்றிய ஊராட்சி இத நம்ம இந்த 3 அடுக்கையும் வந்து மத்திய அரசு வார்த்தைகளை பார்ப்போம். ஜில்லா பரிஷத் அப்படின்றாங்க. மாவட்ட ஊராட்சிக்கு அந்த வார்த்தை பேர் என்ன? ஜில்லா பரிஷத். ஒன்றிய ஊராட்சிக்கு பேர் என்ன? பஞ்சாயத்து சமிதி. அதே கிராம ஊராட்சிக்கு என்ன? கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், வேற என்ன. ஊராட்சி நம்ம சொல்றோம், அதுல இப்ப கிராம பஞ்சாயத்துன்னு வரும். அவ்வளவுதான். எப்படி இந்த வார்த்தை கேட்டாலும் நம்ம அடிக்கணும். சரியா? ஜில்லா பரிஷத்துனா இப்ப முடிச்சு நிக்க கூடாது. ஜில்லா பரிஷத்துனா மாவட்ட ஊராட்சிக்கு பேர் என்ன? ஜில்லா பரிஷத்து. ஒன்றிய ஊராட்சிக்கு என்ன? பஞ்சாயத்து சமிதி. கிராம ஊராட்சிக்கு என்ன? கிராம பஞ்சாயத்துன்னு பேர் இருக்கும். சரி, இப்ப நம்ம ஒன்றிய ஊராட்சிக்கு வந்துடுறோம். ஒன்றிய ஊராட்சினா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை படிச்சிருப்பீங்க. சரி, ஆங்கிலத்துல வந்து யூனியன் ஆபீஸ் போயிட்டு வரேன் அப்படிம்பாங்க. யூனியன் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன? ஒன்றியம். அப்ப ஊராட்சி ஒன்றிய அலுவலகம். அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல தலைவர் யாருதான் இருப்பா? அதோட அலுவலர், தலைமை அலுவலர் யாருன்னா பிடிஓ. சரியா? அந்த அலுவலகத்துலதான் யாருக்கும் அதிகாரம் இருக்கும். தலைவரா யார் இருப்பா? சேர்மன். சரியா? இந்த ஒன்றிய ஊராட்சி குழு உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுத்திருப்பா? சேர்மன் தேர்ந்தெடுப்பாங்க. அவரும் எங்கதான் இருப்பாங்க? அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துலதான் இருப்பாங்க. இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துலதான் நிர்வாகம் அப்படின்றது செயல்படுது. நல்லா புரிஞ்சுங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்துல நிர்வாகம் அதிகமாக பெற்றது எது? மாவட்ட பஞ்சாயத்தா, கிராம பஞ்சாயத்தா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா ஒன்றிய ஊராட்சி. இந்த ஒன்றிய ஊராட்சியிலதான் நிர்வாகம் செயல்படுத்தப்படுது. எப்படின்னு சார் கேக்குறீங்களா? இப்போ ஒரு கிராமத்துக்கு இத்தனை வீடு ஒதுக்குறாங்க, ஒரு கிராமத்துக்கு இத்தனை பண்ணக்கூட்டம்னு ஒதுக்குறாங்க. சரியா? இது மாதிரி ஸ்கீம் எல்லாம் ஒதுக்கீடு பண்ணி அதை செயல்முறைப்படுத்துற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய ஊராட்சிட்ட இருக்கு. சரியா? மேற்பார்வையிடுறது, செயல்பாடுகள் எப்படி நடக்குது அப்படின்னு பாக்குறது, ஆலோசனை வழங்குறது, தீர்த்து கொடுக்கறது, இது மட்டும் தான் யார்கிட்ட இருக்கு? மாவட்ட ஊராட்சிட்ட இருக்கு. சரியா? நிர்வாகம் செயல்படுத்துற அதிகாரம் எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கு? ஒன்றிய ஊராட்சிட்ட தான் இருக்கு. ஊரக வளர்ச்சித்துறை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்க 2 விஷயம் பார்க்கணும். அதாவது மத்திய அரசு ஸ்கீம் தனி, மாநில அரசு ஸ்கீம் தனி. இது 2யும் ஒண்ணு சேர்த்து கொண்டு போற பயணிக்கிறதா இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து. 2 ஸ்கீமுமே இங்க செயல்படும். சரியா? நான் சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு போன ஆட்சியில பசுமை இல்லம்னு கொடுத்தாங்க. இப்ப கலைஞரின் கனவு இல்லம்னு கொடுக்குறாங்க. இது யாரோடது? தமிழ்நாடு அரசோட ஸ்கீம், மாநில அரசோட ஸ்கீம். அது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, PMAY. இது மத்திய அரசோட ஸ்கீம். இது 2 செயல்படுத்துறது யாருதான்? உள்ளாட்சி தான். உள்ளாட்சின்னு பொதுவா சொல்லணும். ஏன்னா திட்டத்துக்கான கணக்கீடை எடுக்கிறவரு பிரசிடண்ட். சரியா? கணக்கை வாங்கிட்டு ஒதுக்கீடு பண்றது ஒன்றிய ஊராட்சி. நிர்வாகம் பண்றது, இது மேற்பார்வையிடுறது, செயல் திட்டம் நடக்குதான்னு செக் பண்றது, இதுக்கு வந்து பரிந்துரை வழங்குறது மாவட்ட ஊராட்சி. அப்ப இந்த 3 நிர்வாகம் செயல்பட்டு என்ன பண்ணுது? மத்திய மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்துது. சரியா? மகாத்மா காந்தி ரூரல் தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம், எப்படி சொல்லுவாங்க? கேரண்டி ஸ்கீம் சொல்லுவோம்ல, MRNRGS. ஆமா, அது வந்து மத்திய அரசு ஸ்கீம். அதை நடைமுறைப்படுத்துறது எந்த அமைப்பு? உள்ளாட்சி அமைப்பு தான். இந்த ஸ்கீம், அதாவது ஒரு டெவலப்மெண்ட் சம்பந்தமான ஸ்கீம் எல்லாமே உள்ளாட்சி துறையில வந்துடும். உங்களுக்கு எந்த துறைன்னு கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. எப்படி கொடுத்துறாங்கன்னா, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஒரு 4 துறையை கொடுத்துடுறாங்க. அப்ப எதுல எந்த ஸ்கீம் செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வருவாய்த்துறையை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு முக்கியமா பென்ஷன் ஸ்கீம் செயல்படுறது வருவாய்த்துறை. சரியா? பென்ஷன் ஸ்கீம் மட்டும்தான் அங்க, மத்த எந்த ஸ்கீமும் இருக்கான்றது எனக்கு தெரியல. பென்ஷன் ஸ்கீம் அதுல இருக்கு. பாக்கி இந்த வளர்ச்சி சம்பந்தமா கிராமப்புறம், நகர்ப்புறம், இது எல்லாமே எதுல வந்துருது? உள்ளாட்சி நிர்வாகத்துல வந்துருது. சரி, அப்ப ஒன்றிய ஊராட்சி புரியுதா உங்களுக்கு? தலைவர் யாருன்னு சொல்லிட்டா, நிர்வாக அலுவலர் யாருன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சிருது. அடுத்து மாவட்ட ஊராட்சிக்கு வந்துருங்க. மாவட்ட ஊராட்சியின் தலைவர் யாருன்னு கேட்டா, அதான் மாவட்ட ஊராட்சி தலைவர். அவரையும் சேர்மன் தானே சொல்லுவோம், மாவட்ட ஊராட்சி தலைவர். சரி, யாரு கீழே இறங்குது? கலெக்டர் கீழே. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா,
கலெக்டர் தலைமை பண்புல கொண்ட ஒரு திட்டக்குழு செயல்படும். திட்டக்குழுக்கு தலைவர் யாரு? கலெக்டர். அந்த திட்டக்குழுல அந்த மாவட்டத்துல உள்ள எம்எல்ஏ எம்பியும் உறுப்பினராக இருப்பாங்க. இந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஊராட்சி குழு உறுப்பினர், தலைவர், இவங்க எல்லாருமே பங்கு பெறுவாங்க. இதுல மாவட்ட அளவிலான திட்டக்குழு. தலைவர் யாரு? மாவட்ட ஆட்சியர். திட்டக்குழு தான் திட்டத்தை வகுக்கும், அந்த மாவட்டத்துக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப இந்த உள்ளாட்சி அமைப்பு பாக்குறோம்ல, வரியாதான் இருக்கு. அது இல்லாம அரசு மானியம்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்கீமுக்காக ஒதுக்கீடு பண்றது. சரியா? அந்த இப்படி ரெண்டு வகையான இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எது பெரிய அளவுல இருக்கு? மானியம் தான். மத்திய அரசு ஃபண்ட் ஒதுக்குதுல, அதுவும் மாநில அரசு ஃபண்ட் ஒதுக்குறது தான் இந்த உள்ளாட்சி துறையில அதிகபட்சமான நிதி ஆதாரம். வரியெல்லாம் சொற்ப அளவுதான். சரி, இப்ப மக்கள் தொகை அடிப்படையில பார்ப்போம். ஒரு கிராம ஊராட்சி மினிமம் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும்? 500? அதிகமா எவ்வளவு நாள் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. 500 இருந்தா பிரிக்க முடியும். 500 மக்கள் தொகை இருந்தா ஒரு கிராம ஊராட்சின்ற அமைப்பை உருவாக்க முடியும். ஒன்றிய ஊராட்சின்றது அளவு இருக்கா? யோசிக்கிறீங்களா? இது ரொம்ப யோசிச்சீங்கன்னா இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்ப இதுக்கப்புறம் நீங்க அளவு எங்க வரீங்கன்னா இங்க வந்துருங்க. 50,000 மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு ஊராட்சி மன்ற குழு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மாவட்ட அளவுல. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? தேர்தல் நடக்குது. சரியா? இப்ப ஊராட்சி அளவுல 500 பேர்ல ஒரு கிராமம், ஒரு கிராமத்தை உருவாக்கிட்டா அங்க உள்ள மெம்பருக்கு ஓட்டு போடுங்க, பிரசிடண்ட் ஓட்டு போடுங்க, முடிஞ்சிருது. ஊராட்சி ஒன்றியம் அப்படின்ற வார்த்தை தான் வந்துருது. அது மக்கள் தொகை அடிப்படையில் இல்ல, அது ஒரு டிவிஷனாவே வந்துருது. புரியுதா? அப்ப டிவிஷனா வந்துருதா, அதுக்கு ஒரு ஓட்டு போட்டுறோம், முடிஞ்சிருது. ஆனா மாவட்ட அளவுல மாவட்ட உறுப்பினருக்கு டிவிஷன் இருக்கா? இல்ல. அப்ப அங்க நிர்ணயம் பண்றாங்க. என்ன நிர்ணயம் பண்றாங்க? 50,000 மக்கள் தொகை உள்ள இந்த ஏரியாவுக்கு ஒரு உறுப்பினர், 50,000 மக்கள் தொகை கொண்ட இந்த ஏரியாவுக்கு ஒரு உறுப்பினர். அப்ப 50,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு ஏரியாவுக்கு ஒரு மாவட்ட குழு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல நீங்க 500 ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 50,000. 50,000ன்றது யாருக்கு? உறுப்பினருக்கு, தலைவருக்கு நான் சொல்லல. சரியா? தலைவருக்கு லட்சக்கணக்கில் போகும் மாவட்டத்துல மக்கள் தொகைன்றது. தமிழ்நாட்டுல இப்ப எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 38 வந்துட்டா? எங்க மாவட்டம் பேசுறாங்க? மயிலாடுதுறை. அதுக்கப்புறம் கடைசி மாவட்டம் மயிலாடுதுறையா? சரி, சூப்பர். இப்ப எத்தனை மாவட்ட ஊராட்சிகள் இருக்கு? 37. எப்பயுமே 38ல ஒன்னு மைனஸ் பண்ணிக்கணும். 37 மாவட்ட ஊராட்சிகள் உள்ளன. அப்படின்னா என்னன்னா, இந்த திட்டம் செயல்படுத்தணும். சரியா? ஒரு மாவட்டத்துல மாவட்ட ஊராட்சின்ற திட்டத்தை செயல்படுத்தணும்னா அந்த மாவட்டத்துல கிராமம் இருக்கணும். கிராமமே இல்லை ஒரு மாவட்டத்துக்கு, அப்ப மாவட்ட ஊராட்சி தேவையா? தேவையே இல்லை. சொல்ல கான்செப்ட் இருக்கா? சென்னையில கிராமம் இல்லை. இப்ப சென்னையில கிராமமே இல்லை, அப்ப கிராமத்துக்கான இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து அங்க தேவையா? தேவையே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அங்க ஃபுல்லாவே 2 அடுக்கு இல்ல 3 அடுக்கு நகர்பாலிகா வந்துருது. அப்ப எப்ப நீங்க சொன்னாலும் சென்னை மாவட்டத்தை விட்டுறணும். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டா 38, மொத்த மாவட்ட ஊராட்சிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டா 37. ஒன்ன மைனஸ் பண்ணணும். எதை மைனஸ் பண்றோம்? சென்னையை விட்டுறோம். கிராமமே இல்லைன்னா அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட ஊராட்சியே தேவையில்லை. அது கிராமமே இல்லாம மற்ற மாவட்டங்கள் இல்லை. கான்செப்ட் புரியுதுல்ல? சரி, 38 மாவட்டங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு 32 இருந்துச்சா ஃபர்ஸ்ட்? 38 மாவட்டம் இருக்கு. வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லணும்னா எப்பயும் தென்கல்லை எடுத்து தென் கல்லை திருப்பிய ராணி செங்கல்லால் மயிலை அடித்தால் என்ன பண்ணிடணும்? அடிச்சிடணும். ஓகேவா?
அப்ப 33, 34, 35, 36, 37, 38. தென்காசி வந்து 33வது மாவட்டம், கள்ளக்குறிச்சி வந்து 34வது மாவட்டம், திருப்பத்தூர் 35வது மாவட்டம், ராணிப்பேட்டை 36வது மாவட்டம், செங்கல்பட்டு 37வது மாவட்டம், மயிலாடுதுறை 38வது மாவட்டம். எத்தனாவது மாவட்டம்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல தானே பிரிச்சிருக்காங்க, 32ல இருந்து 38 மாறி இருக்கு. அதனால இந்த ஷார்ட்கட் எழுதிங்க. தென்கல்லை திருப்பிய ராணி, செங்கல்லால் மயிலை அடித்தாள். இதெல்லாமே வீடியோல இருக்கு சரியா. இந்த ஷார்ட்கட் வீடியோல இருக்கு, அந்த மாநகராட்சி எத்தனைன்றது வீடியோல இருக்கு. சரி, இத்தனை மாவட்டங்கள் பிரிச்சிருக்காங்கல்ல, 38 மாவட்டங்கள் இருக்கு. 38 மாவட்டங்கள்ல கடற்கரை ஒட்டிய மாவட்டம் வந்து 13ன்னு பார்த்தோம். அதுல எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கா? இப்ப மாவட்டம் பிரிச்சதுக்கு அப்புறம் 14 மாவட்டங்கள். சரி, எந்த மாவட்டம் ஆடா இருக்கு? மயிலாடுதுறை கடற்கரை ஒட்டி இருக்கு. அதனால 14 மாவட்டம். 14 மாவட்டம் தற்போதைக்கு கடற்கரை ஒட்டிய மாவட்டம். வேற எதுவும் சேஞ்ச் இருக்கா? மாற்றங்கள் இருக்கா? சூப்பர். செங்கல்பட்டுக்கு கடல் எல்லை இருக்கு, காஞ்சிபுரத்துக்கு கடல் எல்லை இல்லை. சரியா? அப்ப 14 மாவட்டங்கள் என்னன்றது வரிசையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னா, 13 மாவட்டம் ஏற்கனவே இருந்துச்சு. இந்த 38 மாவட்டம் பிரிச்சதுக்கு அப்புறம் 14 மாவட்டங்கள் கடல் எல்லையை கொண்டுள்ளன. புதுசா இணைந்திருக்க மாவட்டம் மயிலாடுதுறை. ஏற்கனவே உள்ள மாவட்டத்துல ஒன்று மாறிட்டு அதுக்கு பதில் இன்னொரு மாவட்டம் வந்திருக்கு. காஞ்சிபுரம் இருந்தப்ப காஞ்சிபுரத்துக்கு கடல் எல்லை இருந்தது. செங்கல்பட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் செங்கல்பட்டுக்கு கடல் எல்லை இருக்கு, காஞ்சிபுரத்துக்கு கடல் எல்லை இல்லை. இது வீடியோல இருக்கு. சரி, முதல் மாநகராட்சி சென்னைன்னு பார்த்தோம். முதல் நகராட்சி வாலாஜாபேட்டை. வாலாஜாபேட்டை எங்க இருக்கு? வேலூர்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்டேட் ஆகலன்னு அர்த்தம். தற்போதைக்கு ராணிப்பேட்டையில இருக்கு. புக்ல போய் மாத்திங்க. சரியா? தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி வாலாஜாபேட்டை. ஸ்கூல் புக்ல வேலூர்ல இருக்கு அப்படின்னு இருக்கும். தற்போதைக்கு ராணிப்பேட்டையில இருக்கு. சரி, பஞ்சாயத்து அமைப்புகளை பார்த்துட்டோம். அடுத்த நகர அமைப்புகளை பார்ப்போமா? சரி, இப்ப மாநகராட்சிகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்? 25. மாநகராட்சி தான் சொல்றேன். மாநகராட்சிகள் எத்தனைன்னு பார்த்தோம்? 25. 25 மாநகராட்சின்னா அப்ப ஒரு மாவட்டத்தோட தலைநகர் தானே மாநகராட்சி ஆகலாம். அப்ப 25 மாவட்டத்தோட தலைநகர் மாநகராட்சி அப்படித்தானே? இல்ல, ஏன் இல்ல? 24 மாநகராட்சி வந்து மாவட்டத்தோட தலைநகராக இருக்கு. ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரா என்னன்னா கும்பகோணம். கும்பகோணம் ஒரு மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. அப்போ ஒரு மாவட்டத்துல 2 மாநகராட்சி இருக்கலாம்னா இருக்கலாம். தஞ்சாவூர் இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு? கும்பகோணம் இருக்கு. சரியா? அப்ப 24 மாநகராட்சின்றது மாவட்ட தலைநகர் வச்சுங்க. ஒண்ணு மட்டும் தஞ்சாவூர்ல மாட்டிது, 2 தஞ்சாவூர் கும்பகோணம். மாநகராட்சி இருந்தா அதோட அமைப்பு எப்படி இருக்கும்? மாநகராட்சி ஃபர்ஸ்ட் வரும். மாவட்ட அளவுல என்ன இருக்கும்? மாநகராட்சி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கு அடுத்தது நகராட்சியா? நகராட்சி. அதுக்கப்புறம் பேரூராட்சி.
சரியா? அப்ப இது 3 அடுக்கு. சரியா? நகர அமைப்புல நகர்பாலிகால இது 3 அமைப்புன்னு வச்சுங்க. இப்ப சில இடத்துல மாநகராட்சியே இல்லையே, அப்ப எந்த அமைப்பு தான் இருக்கும்? நகராட்சி பேரூராட்சின்ற அமைப்பு தான் இருக்கும். சரி, இப்ப நகராட்சி அமைப்புல தேர்தல் முறையை நம்ம பார்ப்போம். பேரூராட்சியில நம்ம இருக்கோம், அப்புறம் எத்தனை ஓட்டு போடும்? ஓட்டு கம்மியா வருமா? உங்களை ஆய்வு பண்றதுக்காக இந்த கொஸ்டின் எழுதுறேன். பேராட்சி எல்லாமே கிராமத்துல வந்துருக்கீங்களா? வேதாந்தத்துல யாரும் இல்லையா? வேதாந்தம் உள்ளாட்சி எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பீங்க யாரும் டவுன்ல இருந்துகிட்டு? வேதாந்தம் நகராட்சியா பேரூராட்சியா? சரி, நகராட்சி. ஒரு ஓட்டு தான் போடுவீங்க. உங்களுக்கு ஏமாத்திட்டாங்களா? நான் கிராமத்துல இருந்து 4 ஓட்டு போடுறோம், நீங்க நகரத்துல இருந்து 1 ஓட்டு போடுறீங்க. நகரத்துல உள்ளவங்க அறிவாளியா இருக்கணும், எப்படிமா ஏமாந்தீங்க? 1 தான் போட்டீங்களா? 3 போட மறந்துட்டீங்களா? கிராமத்துல 2 4 போட்டீங்க, நகரத்துல 1 மாறிட்டீங்க, வேலையை குறைச்சிட்டீங்க. சரி, இந்த அமைப்பு எல்லாத்துலயுமே என்னன்னா 1 ஓட்டு தான் உண்டு. இப்ப பேராட்சியில இருந்தா பேரூராட்சி உறுப்பினருக்கு 1 ஓட்டு. கவுன்சிலர்னு அந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நகராட்சி கவுன்சிலருக்கு 1 ஓட்டு, இந்த மாநகராட்சி கவுன்சிலருக்கு 1 ஓட்டு. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? தலைவர் தேர்ந்தெடுத்துவாங்க. அவ்வளவுதான். புரியுதா? இப்ப பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியானா கவுன்சிலர், அது நிர்வாக அலுவலர்னு கேட்டா இஓன்னு சொல்லுவோம். செயல் அலுவலர், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. செயல் அலுவலர், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் தான் நிர்வாக அலுவலர். நிர்வாக அலுவலர் யார் பேரூராட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர். அதுவே நகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஆணையர். நகராட்சியை பொறுத்த வரைக்கும் யாரு? ஆணையர். மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஆணையர் தான். மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் யாரு தான்? ஆணையர் தான். இந்த ஆணையருக்கும் இந்த ஆணையருக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, வார்த்தையில வித்தியாசமே இல்லை, ஆணையர் தான். பதவியில வித்தியாசம். ஒரு கலெக்டர் மட்டும்தான் மாநகராட்சி ஆணையரா இருக்க முடியும். சரியா? இந்த நகராட்சி ஆணையர்ன்ற போஸ்ட் போன குரூப் 2A போஸ்ட். சரியா? போன டைம் நடந்தது இல்ல, இப்ப இந்த டைம் சொல்லல, போன டைம் நடந்தது இல்ல, நான் இன்டர்வியூ போஸ்ட். சரியா? நகராட்சி ஆணையர்ன்ற போஸ்ட். மாநகராட்சி ஆணையர்ன்றது யாருதான் இருக்க முடியும்? ஒரு ஐஏஎஸ் தான் இருக்க முடியும், கலெக்டர் தான் இருக்க முடியும். ஓகேவா? அப்ப நான் நிர்வாக அலுவலரை சொல்லிட்டேன். எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர், ஆணையர். இங்கேயும் ஆணையர். ஆணையருக்கு தமிழ்ல என்ன? இங்கிலீஷ்ல கமிஷனர், முனிசிபல் கமிஷனர். இது கார்பரேஷன் கமிஷனர். மாநகராட்சிக்கு ஆங்கிலத்துல என்ன? கார்பரேஷன். சென்னை சைடு போனா சொல்லுவாங்க, இதே கார்பரேஷன் தண்ணியை குடிச்சு அது ஏதோ பவுரை கலந்து விட்டுறாங்க, குடிக்கவும் முடியல, ஒண்ணும் முடியல, பீச்சிங் பவுடர் கலந்து விட்டுறாங்க. கார்பரேஷன் சொல்லியிருப்போம், அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அந்த வார்த்தைக்கு தெரிஞ்சதுதான் சொல்றேன். மாநகராட்சிக்கு ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லலாம்? கார்பரேஷன். அப்ப இஓ, ஆணையர், இது புரிஞ்சிருதா? இப்ப நகராட்சியில ஒவ்வொரு கவுன்சிலர் தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க மறைமுக தேர்தல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. நகராட்சி தலைவர். அந்த நகராட்சி தலைவருக்கும் என்னன்னு பேருன்னா சேர்மன். சரியா? இப்ப நம்ம வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஊராட்சி மன்றம் இருக்கு. ஊராட்சி மன்றத்துக்கு ஒரு சேர்மன் இருக்காரு. அப்படியே அந்த குளத்தாங்கரை ரைட் சைடு போனோம்னா அங்க ஒரு சேர்மன் இருக்காரு. யாருன்னா கமலா அன்பழகன். அதுவே நம்ம நகராட்சியில பாத்தீங்கன்னா சேர்மன் யாருன்னு கேட்டா மாமி புகழேந்தன். புரியுதா? அப்ப இவர் நகரத்துக்கு, அவங்க கிராம பகுதிக்கு. வித்தியாசம் புரியுதுல்ல? அப்ப 2 சேர்மன் இருக்காங்க வேதாந்தத்துல. என்ன வித்தியாசம் தெரியணும்ல? இவங்க நகர்மன்றத்துக்கு, அவங்க கிராமத்துக்கு, கிராம சம்பந்தம் ஊராட்சி மன்றத்துக்கு. புரியுதா? அப்ப நகராட்சியில உள்ள குழு உறுப்பினர்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு பேர் என்ன? சேர்மன். சேர்மனுக்கு தமிழ் என்ன? நகர்மன்ற தலைவர். சரியா? அங்க ஊராட்சி மன்ற தலைவர், இங்க நகர்மன்ற தலைவர். 2க்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்க. சேர்மன்றது ஆங்கிலத்தை ஒரே வார்த்தை சொல்லிட்டு போவாங்க.
அங்க ஊராட்சி மன்ற தலைவர், இங்க நகர்மன்ற தலைவர். அதுவே மாநகராட்சி மன்ற தலைவர், அவருக்கு பேர் என்ன? சேர்மன் வராது, மேயர். மேயர் மேயர் சரியா? சென்னை மாநகராட்சி மேயர் உங்களுக்கு தெரியும், வாய்ஸ்ல வருது, எல்லாரும் வாயிலும் வருது, புரியாது. கொடை பிடிச்சிட்டு போவாங்கல்ல அவங்க. புரியுதா? அப்ப மாநகராட்சியோட தலைவர் யாருன்னு கேட்டா மேயர். சரி, இப்ப மக்கள் தொகை பார்ப்போமா? பேரூராட்சிக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும்? 10,000 மக்கள் தொகை இருந்ததுன்னா அது என்னது? பேரூராட்சி. பேரூராட்சினா என்ன சார்? இப்ப கிராம பஞ்சாயத்து சொல்லிட்டீங்க. பேரூராட்சினா என்ன? ஒரு கிராமம் நகரமும் இல்லாம மீடியமா வளர்ந்துட்டு வருது. நான் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வளர்ந்துட்டு வருது, அது பேரூராட்சி. எவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும்? 10,000. நகராட்சிக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும்? 1,00,000. மாநகராட்சி எவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும்? முன்னொரு காலத்தில் 10,00,000, தற்போதைக்கு 12,00,000. ஓகேவா? அந்த 10,00,000ன்ற வேல்யூ நம்ம அழிச்சிட்டோம் தமிழ்நாட்டுல. ரூல்ஸ் படி மாநகராட்சி அப்படின்னா 10,00,000 மக்கள் தொகை. மக்கள் தொகை மட்டும் கிடையாது, மக்கள் தொகையுடன் கூடிய அதிக வருவாய் ஆதாரமும் இருக்கணும். சரியா? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1,00,000 மக்கள் தொகையுடன் அதற்கான வருவாய் ஆதாரமும் இருந்தாதான் நகராட்சி. 10,00,000 மக்கள் தொகையோட அதற்கான வருவாய் ஆதாரமும் இருந்தாதான் மாநகராட்சி. ஆனா இந்த 10,00,000ன்றது முதல்ல எப்ப முறியடிக்கப்பட்டது அப்படின்னா 12வது மாநகராட்சி தானே தஞ்சாவூர். தஞ்சாவூர் அறிவிக்கப்பட்டப்ப அதோட மக்கள் தொகை 8,00,000. 8,00,000 மக்கள் தொகையோட ஒரு நகராட்சி மாநகராட்சி அறிவிக்கப்பட்டது தஞ்சாவூர். 10,00,000ன்ற ரூல்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிரேக் பண்ணிட்டோம். 8,00,000க்கு அப்புறம் 7,00,000, 4,00,000, 3,00,000 வந்துட்டு மாநகராட்சின்னு அறிவிக்கணும், விருப்பப்பட்ட அறிவிக்கலாம், அவ்வளவுதான். பல லட்சம்ன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட லட்சம் எல்லாமே என்னதான்? பல லட்சம். அதனால இப்போ புது ஸ்கூல் புக்ல எல்லாம் என்ன இருக்கும்னா பல லட்சம் இருக்கும், இந்த 10,00,000ன்ற வார்த்தை இருக்காது. ஒருவேளை வேல்யூல கேட்டுட்டாங்கன்னா நீங்க எதைத்தான் அடிக்கணும்? 10,00,000 தான் அடிக்கணும். அதாவது இந்த பேரூராட்சின்ற அமைப்பு அடுத்த கட்டம் நகருது அப்படின்னா சிறப்பு நிலை பேரூராட்சியும் உயரும். அப்ப இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். மக்கள் தொகை இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கு, வருவாயும் அதிகமாயிருக்கு. சரியா? இங்க சிறப்பு நிலை நகராட்சின்னு வரும். அது முதல் நிலை, 2ஆம் நிலைன்னு வரும். சரியா? இதுலயும் அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இது வளர்ந்து வளர்ந்து பேரூராட்சி வளர்ந்து என்ன மாறும்? நகராட்சியா மாறும். நகராட்சி வளர்ந்து என்ன மாறும்? மாநகராட்சியா மாறும். சரியா? ஒரு கிராமம் வளர்ந்ததுன்னா அது என்ன மாறும்? பேரூராட்சியா மாறும். இதுல இருந்து அப்படியே வரிசையா மாறிட்டு போகும். இந்த மக்கள் தொகை அடிப்படையில வருவாதாரத்தை அடிப்படையில அது சிறப்பு நிலை, தேர்வு நிலை, ஒன்னு வார்த்தை போடுவாங்க, முதல் நிலை, 2ஆம் நிலைன்னு போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் தேர்வு நிலை, அப்புறம் தான் சிறப்பு நிலை. சரியா? அதையும் புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் வரும், தேர்வு நிலை, அதுக்கப்புறம் சிறப்பு நிலை. சரி, இந்தியாவின் முதல் மாநகராட்சி தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம், சென்னை. இந்தியாவின் முதல் நகராட்சி தமிழ், இது வந்து சென்னையும் பார்த்துட்டோம். முதல் நகராட்சின்னா வாலாஜாபேட்டை பார்த்துட்டோம். இந்தியா பேரூராட்சின்ற அமைப்பு உருவாக்குறது தமிழ்நாட்டுல, அதுவும் ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. பேரூராட்சி அப்ப 3 மெத்தடையும் உருவாக்குறது எங்கதான்? தமிழ்நாட்டுல தான். ஆமா, அதாவது முதல் மாவட்டம் இந்தியாவுக்கு எதுன்னு கேட்டா சேலம் தான். தமிழ்நாட்டில் முதல் மாவட்டம்னாலும் சேலம் தான். மாவட்டம்ன்ற அமைப்பு முதல்ல இந்தியாவில் உருவாக்குனது எங்கன்னா தமிழ்நாட்டுல தான், அது சேலம். இந்தியாவில் முதல் பிரிக்க மாவட்டம் இது சேலம். தமிழ்நாட்டில் முதல் பிரிக்கப்பட்ட மாவட்டம் எது? கொஸ்டின் கேட்கலாம், சேலம் தான். சரி, நான் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு ட்விஸ்டா கேட்கிறேன். தமிழ்நாட்டுல முதல் மாநகராட்சி சென்னை உங்களுக்கு தெரியும். 2ஆம் மாநகராட்சி எதுவும் தெரியுமா? கோயம்புத்தூரா, திருச்சியா, சென்னையா? சென்னை தான் வந்துட்டா. மதுரையா? ஈரோடா? ஈரோடு இப்ப வந்து 1971 மதுரை. தமிழ்நாட்டின் 2வது மாநகராட்சி எது கேள்விக்க வாய்ப்பு இல்லை, இதனால தெரிஞ்சுங்க. மதுரைக்கு அப்புறம் தான் கோயம்புத்தூர் வரும். கோயம்புத்தூர் 1981 நினைக்கிறேன், தெரியல. 3வது தான் கோயம்புத்தூர் வரும். தமிழ்நாட்டின் 2வது மாநகராட்சி அறிவிக்கப்பட்டது எதுன்னு கேட்டா மதுரை.
ஆனா வளர்ச்சி ரீதியில சென்னைக்கு அடுத்து மிகப்பெரியது அப்படின்னு கேட்டா கோயம்புத்தூர் தான் இப்போதைக்கு. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த உள்ளாட்சி அமைப்பு, நகராட்சி அமைப்பு, வருவாய்த்துறை, இது மூணையும் ஒன்னா பார்க்க போறோம். எப்படி தொடர்பு இருக்குன்ட்டு. இப்ப மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மாவட்டத்திலிருந்து வருவாய்த்துறையில் அடுத்த பிரிவு கோட்டம், கோட்டத்திலிருந்து அடுத்த பிரிவு வட்டம், வட்டத்திலிருந்து அடுத்த பிரிவு குறுவட்டம். குறுவட்டம் தான் என்னது? பிற்கா. பிற்காவுக்கு அடுத்தது கிராமம். சரியா? கிராமத்தையும் நீங்க சுருக்கமா சொல்லணும்னா வார்டுன்னு சொல்லலாம். சரியா? அது நம்ம சொல்ல போறது இல்ல, கிராமத்தோட முடிச்சுக்குவோம். சரியா? அதாவது வருவாயை பொறுத்தவரைக்கும் கிராமம் தான். வார்டுன்றது உள்ளாட்சி அமைப்புல தான் வரும். சரியா? வார்டு அளவுல ஒரு வருவாய் செயல்படுதான்னு கேட்டா, வருவாய்த்துறை செயல்படுதானா கிடையாது. சரி, இந்த வார்டுன்ற கான்செப்ட் எங்கதான் வந்தோம்? உள்ளாட்சி அமைப்புல மட்டும் தான் வரணும். சரி, இப்ப மாவட்டம் உங்களுக்கு தெரியும், மாவட்ட ஆட்சியர். கோட்டம்னா கோட்டாட்சியர். கோட்டாட்சியர் ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவோம்? ஆர் டிஓவா டிஓவா டிஓ. அப்ப ஆர் டிஓனா என்ன? ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர். உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கணும், வண்டி எஃப்சி எடுக்கணும். சரியா? வண்டிக்கு வருஷம் 15 வருஷம் ஆனிச்சுன்னா ஓன் வெஹிக்கிள் எஃப்சி எடுக்கணும். அதே டீபோர்டு ஏற்கனவே 1 இயர் ஆனது, இப்ப 2 வருஷம் மாறிட்டு டீபோர்டு வந்து 2 வருஷம் ஆட்டி எஃப்சி எடுக்கணும். எஃப்சினா என்ன தமிழ்ல? ஃபிட்னஸ் சர்டிபிகேட், தகுதி சான்று தமிழ்ல. சரியா? அப்ப வண்டி ஓடுதா ஓடலையா? கமலாசன் ஒரு படத்துல பண்ண பிரேக் ஓடலையே, அந்த வண்டி ஓட்டையா இருக்கு, பிரேக் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி படத்தை கூட போட்டுட்டு வரம்பாங்கள சொல்றாரு. அப்ப அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் அப்படின்னா இது வாகனங்கள் சம்பந்தமானது. அதே ஆர்டிஓ அப்படின்னா ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர், ஆர்டிஓ கோட்டாட்சியர். சரியா? அதே மாதிரி இந்த கோட்டாட்சியருக்கும் டிஆர்ஓக்கும் வித்தியாசம் இருக்கு, இதை குழப்பக்கூடாது. டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர்ன்றது இந்த கோட்டாட்சியருக்கு மேல பவர் உள்ளவர், கலெக்டருக்கு கீழே பவர் உள்ளவர், நடுவில் உள்ளவர். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர் மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர், டிஆர்ஓன்னு சொல்லுவோம். இந்த ஒரு இடத்தை மாத்தி போட்டா வேலை முடிஞ்சிச்சு. டிஓபிக்கு நடுவில் போட்டா ஆர்டிஓ. ஆர்டிஓனா கோட்டாட்சியர், அதுவே டிஆர்ஓனா டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர். கோட்டாட்சியருக்கு மேல உள்ளவர், ஆட்சியர் கீழே அந்த இடத்துல உள்ள ஸ்டேஜ்ல உள்ளவர் நிர்வாகத்துல. சரி, இப்ப ஆடியோ பார்த்துட்டோம். ஆடியோக்கு அப்புறம் வட்டம் பார்த்துட்டோம், குறுவட்டம் பார்த்துட்டோம், கிராமம் பார்த்துட்டோம். சரியா? கிராமம்ன்றது உள்ளாட்சி அமைப்புக்கு அடிப்படையாளகும் கிராமம் தான். ரெவென்யூ வருவாய்த்துறைக்கு அடிப்படையாளகம் என்னதான்? கிராமம் தான். எப்படி பார்க்கலாம்? கிராமம், கிராமத்திலிருந்து அடுத்தது எங்க வந்ததுன்னா வட்டாரம், வட்டாரத்திலிருந்து எங்க போயிடும்? மாவட்டம். இதுதான் வருவாய்த்துறை. 3 அடுக்குன்றது கிராமம், வட்டாரம், மாவட்டம். இந்த நடுவில் உள்ள இந்த அலகுகள்லாம் வரவே வராது. புரியுதா? 3 அடுக்கு பஞ்சாயத்து பார்த்தோம்ல. 3 அடுக்கு பஞ்சாயத்துனா என்ன? மாவட்டம், வட்டாரம், கிராமம். இதுலதான் 3 அடுக்கு பஞ்சாயத்து. இதுல எதுவும் குழப்பம் இருக்கா? உங்களுக்கு புரியாம இருக்கா? சார் வட்டம்னு சொல்றீங்க, வட்டாரம்னு சொல்றீங்க, எங்களுக்கு புரியலையே அப்படின்னா, ஒரு வட்டத்துக்குள்ள எத்தனை ஆரம் வேணாலும் இருக்கலாம். புரியுதா? இதான் வட்டம். சரியா? இந்த ஒரு ஆரம் போட்டேன், இந்த ஒரு ஆரம் போட்டேன், இந்த ஒரு ஆரம் போட்டேன், இந்த ஒரு ஆரம் போட்டேன். சரியா? ஒரு வட்டத்துக்குள்ள எத்தனை ஆரம் வேணாலும் இருக்கலாம், அதான் வட்டாரம். புரியுதா? வேதாரண்யம் அப்படின்றது வட்டம். வேதாரண்யம் தாலுகா, வேதாரண்யம் தாலுகால வேதாரண்யம் வட்டமும் வருது, தலைஞாயிறு வட்டமும் வருது, வட்டாரமும் வருது. வேதாரண்யம் வட்டாரமும் வருது, தலைஞாயிறு வட்டாரமும் வருது. சரியா? அப்ப ஒரு வட்டத்துக்குள்ள எத்தனை வட்டாரம் வேணாலும் வரலாம், வட்டாரத்துக்குள்ள வட்டம் வராது. புரியுதா? குழப்பறேனா? புரியுதா புரியலையா? புரியுது இல்ல? புரியுற மாதிரி இருக்கு சார். டீ குடிக்கிற டைம் வந்துட்டா? சரி, இல்ல எத்தனை மணிக்கு விடுவாங்க? கட் பண்ணிடுங்க. டீ வேஸ்ட் ஆகுறது இல்லைன்னா